வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுவதாக கூறிய நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் கண்டனம். உங்களால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? அண்ணாமலைக்கு துரை வைகோ சவால். டெல்லி சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி வெற்றி. பாஜக இல்லாத நாட்டை ஆம் ஆத்மி உருவாக்கும் என அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை. புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் உள்ளதால் தடை உத்தரவு. விரிவான செய்திகள். அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அதில் திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுகிறது என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டிக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுவதாக கூறுவதை விட நகைச்சுவை வேறு எதுவும் இருக்க முடியாது என குறிப்பிட்ட அவர், இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் ஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றியது திராவிட மாடல் அரசுதான் என தெரிவித்தார். சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் முன்னோடி அரசாக திமுக அரசு உள்ளதாக தெரிவித்த அவர், சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்த அரசு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாக தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறட்டும், அப்போதுதான் தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு என்னவென்று தெரியும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ சவால் விடுத்துள்ளார். வேலூர் மண்டல மதிமுக சார்பில் நிதியளிப்பு கூட்டம் திருவண்ணாமலையில் உள்ள தெற்கு மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் விவசாயிகள் மாத்திரம் கிடையாது, மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தகுந்த ஒரு பாடத்தை கொடுப்பாங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு சராசரியான அரசியல்வாதி இல்லை என விமர்சித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறட்டும், அப்போதுதான் தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு என்னவென்று தெரியும் என சவால் விடுத்தார். சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், ஒரு சராசரி அரசியல்வாதியா அவரு வரும்போது அப்படி இல்லை. அவர் ஒரு IAM MBA, முன்னாள் ஒரு IPS ஆபீசர், அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதாவது போக போக அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பார்க்க ஒரு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்து சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. நிறைய பேர் சாதாரண ஜனங்களே, எப்ப படிச்சிருக்கிற முன்னாள் IPS ஆபீசர்ப்பா, நல்லா பரவாயில்லப்பா, அவர் அரசியலுக்கு ஒரு நல்லதுன்னு நினைச்சு பல பேர் நினைச்சாங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது, தவறான தரவுகளை கொடுக்கிறது, அதாவது முரண்பாடான சில அறிக்கைகளை கொடுக்கிறது, முரண்பாடான செயல்பாடுகள் ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்குது. அது கடைசியில் இந்த பாஜக அவரை சார்ந்த இயக்கத்தையே பாதிக்கும் இதனால், அவருடைய செயல்பாடுகளால். வேலூர் மண்டல மதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதிமுக மாநில பொருளாளர் மு. செந்திலதிபன், துணை பொதுச் செயலாளர் AK மணி, மாநில மாணவரணி துணை செயலாளர் பாசறை பாபு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் ரோடமைன் B எனப்படும் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். செயற்கை நிறமூட்டியை கொண்டு உணவுப் பொருட்களை தயாரித்தல், பொட்டலமிடுதல், இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல், திருமண விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் ஆகியவற்றில் பரிமாறுதல் ஆகியவை சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவித்துள்ள அவர், இதுகுறித்து ஆய்வு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். டெல்லி சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு மதுபான கொள்கையில் முறைகேடு செய்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது.
இந்த விவகாரம் தொடர்பாக கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிடும்படி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் வக்கீல் நீதிபதியிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகுவதில் விலக்கு அளிக்க கோரினார். இதை நீதிபதி ஏற்றுக்கொண்டதை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதால் நேரில் ஆஜராக இயலவில்லை என கெஜ்ரிவால் விளக்கம் தெரிவித்தார். இதையடுத்து மார்ச் 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே டெல்லி சட்டசபையில் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசினார். அதைத் தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பு ஆதரவாக 54 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஒரு உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் காவல்துறை தாக்குதலில் காயமடைந்த விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், மின்சார சட்டத்திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லி எல்லைகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் உடன் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. 3 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வரும் டெல்லி ஹரியானா எல்லை பகுதியான ஷம்புவில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று தெரிவித்துள்ள கர்நாடக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும், இல்லையென்றால் அதிமுக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி மாபெரும் அறப்போராட்டத்தை முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் கர்நாடக அரசினை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றவும், இதுகுறித்து உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசிடம் முறையிடவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வாய்ப்பே கிடையாது என எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஒரு கட்சி கூட எங்க கூட்டணியிலிருந்து வெளியே போல, இன்னும் புதுசா வந்து கட்சி சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை தமிழ்நாடு தான், என்னுடைய சிந்தனை தமிழ்நாடு தான். 39 தொகுதிகளில் நான் திருப்பி அடிச்சு சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி 39 தொகுதிகளில் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அதை பத்தி நான் சொல்றேன், என் பார்வையே கிடையாது. எனக்கு பார்வை சிந்தனை எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெற போகிறது. தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடக அரசால் காவிரியின் குறுக்கே எந்த அணையும் கட்ட முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக எந்த முறையீடும் செய்ய போவது இல்லை என விளக்கமளித்தார். இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் GSLV F-14 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பில் இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. அந்த வகையில் அதிநவீன இன்சாட் 3DS எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. GSLV F-14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 2275 கிலோ எடை கொண்ட இன்சாட் 3DS செயற்கைக்கோள்களில் 6 இமேஜிங் சேனல்கள் உள்பட 25 விமான ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து புயல், கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட நிகழ்வில் பங்கு பெற சென்னையிலிருந்து விமானம் மூலம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது சிங்கப்பூர் மற்றும் டெல்லியில் சர்வதேச சாதனை படைத்த மதுரை மேலூர் பள்ளி மாணவ மாணவியரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்.
இவங்க 2 பேருமே வெவ்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளில் தனித்திறமையை சிறு வயதிலிருந்தே அவங்க கொண்டு வந்து 3வது படிக்கிறதுல இருந்தே அந்த பயிற்சிகள் எடுத்து இன்னைக்கு சிலம்ப போட்டியில மாவட்ட மாநில அளவிலான தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றதோடு நிற்காம இன்னைக்கு மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்ப போர்க்கலை சாம்பியன்ஷிப் போட்டியில 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே கலந்துக்கிட்டு அதுல வெள்ளி பதக்கங்களை பெற்று இன்னைக்கு நம்ம இந்திய தமிழக சார்பாக பங்கேற்று அங்க 5 நாடுகள் அதுல பங்கேற்றாங்க. அதுல இந்திய அணிக்கு வெள்ளி பதக்கம் பெற்று அந்த பெருமையை சேர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபன்ட் ஆல்வின் சுதன் கிக் பாக்ஸிங் சொல்லக்கூடிய குத்துச்சண்டை போட்டிகளில் சிறு வயதிலிருந்தே கூடுதலான முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு மாநில அதே மாதிரியான மாவட்ட மாநில தேசிய அளவிலான தங்கப்பதக்கங்களை பெற்று இன்னைக்கு டெல்லியில நடந்த சர்வதேச கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளி பதக்கங்களை பெற்று இந்திய தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருடைய துடிப்பான செயல்பாடுகள்னால இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியில விளையாட்டுல சாதிக்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்குன்றதுக்கு இந்த 2 குழந்தைகளும் இன்னைக்கு எடுத்துக்காட்டு. கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக மருத்துவ உபகரணங்களை மருத்துவர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக கையாள்வது குறித்த கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் மாதேஸ்வரன் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சம்புவராயநல்லூர் கிராமத்தில் 4 கிலோமீட்டர் வரை தார் சாலை மற்றும் தெருக்களில் சிமெண்ட் சாலை போடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் உள்ளதாகவும் இதனால் தார் சாலை சில மாதங்களில் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாளை மாலை இஸ்ரோ விண்வெளி நிலையத்திலிருந்து இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் அனுப்பப்பட உள்ளது. முதல் முறையாக தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவை சேர்ந்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் காண்பதற்கும் செயற்கைக்கோள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் செல்கின்றனர். இதற்கான ஏற்பாட்டை செம்பனார் கோயிலில் உள்ள கலைமகள் மெட்ரிகுலேஷன் கல்வி நிறுவனம் ஏற்பாடு செய்து மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். கோவை அவினாசி லிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் மற்றும் பல்வேறு துறைகளின் எதிர்காலம் என்ற தலைப்பில் மாபெரும் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்காவில் இருந்து முனைவர் மரியஸ் வெண்டர் கலந்து கொண்டு காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கமளித்தார். வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட தலைவர் ஜோஷி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நிரந்தர ஊழியர்கள் பணியமர்த்தம், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்றல், விலைவாசி உயர்வு, 5 ஆண்டுக்கு ஒருமுறை ஊதிய திருத்தம் போன்றவற்றை அமலுக்கு கொண்டு வர வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடரும் கந்துவட்டி கொடுமையை கண்டித்து வெள்ளை அறிக்கை விட கோரி கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை பாதிக்கப்பட்ட மக்கள் மனு அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே கந்துவட்டி மாஃபியாக்கள் மீது அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை விட வலியுறுத்தி காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தஞ்சை ரயில் நிலையத்தின் சோழன் விரைவு ரயிலை மறைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் திருத்த சட்ட மசோதா, விவசாயிகளின் உற்பத்திக்கான விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தஞ்சை ரயில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று கூடி சோழன் விரைவு ரயிலை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் செந்தில் என்பவரது வீட்டில் மர்ம நபர்கள் கதவை உடைத்து 8 கிலோ பித்தளை பொருட்கள் மற்றும் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த 1/2 கிலோ மதிப்புள்ள 2 குத்து விளக்குகள், 15,000 ரூபாய் ரொக்க பணம் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வேலூரில் மாபெரும் புத்தக கண்காட்சியை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் நேதாஜி விளையாட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக கண்காட்சியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார், மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர். பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் SC துறை தலைவர் MP ரஞ்சன்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
பாஜக அரசு மாணவர்களின் வாழ்க்கையும் இந்தியாவின் வாழ்க்கையும் சீரழிக்கும் வகையில் சென்று கொண்டுள்ளதாக தெரிவித்தார். வருங்கால இந்தியாவை மாணவர் கையில் இருக்கு. அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் இந்த இந்தியாவினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வகையில் எப்படி பிஜேபி சென்று கொண்டிருக்கின்ற விளக்கமான ஒரு பயிற்சி பட்டறை இதெல்லாம் ஒட்டி தான் இருக்குது. அதாவது இந்த பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எப்படி எதிராக இருக்குது. இப்போ விவசாயிகள் தொடர்ந்து போராடி இருக்காங்க டெல்லியில். விவசாயிகளுக்கு எப்படி அதாவது இந்தியா ஒரு விவசாய பின்னணியை கொண்ட நாடு. அது குறிப்பாக இந்த இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயிகள்னு சொல்லலாம். அந்த விவசாயிகளே இன்னைக்கு நிலையற்ற தன்மை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இன்னைக்கு பாஜக அரசுல நிலவிட்டு இருக்கு. ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நலசங்கம் சார்பில் சென்னை ராஜரத்னம் அரங்கம் அருகே மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. 80 வயது எட்டியவுடன் கூடுதல் ஓய்வூதியம் 20% வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிலும் டிஇடி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2வது நாள் எஸ்ஜிடி தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி 26ஆம் தேதி தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக பிஎட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி சரவணன் தெரிவித்துள்ளார். டெட் பேப்பர் 1 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1இல் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை. தகுதி தேர்வு தாள் 1 பிஎட் பட்டதாரிகளும் எழுதலான்னு தமிழக அரசு 2018 சொன்னதுனால 2019, 2022 2 முறை நடந்த ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு காத்திருக்கும் போது ஆசிரியர் நியமன தேர்விற்கு பிஎட் பட்டதாரிகள் தகுதி இல்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தகுதி தேர்வுக்கு பிஎட் பட்டதாரிகள் தகுதி என்று கூறியதும் தமிழக அரசு தான், நியமன தேர்வுக்கு தகுதி இல்லை என்று கூறியதும் தமிழக அரசு தான். தூய்மை பணியாளர்களுக்கும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்டவற்றை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சமத்துவ மருத்துவ சங்கத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வருகின்ற திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நாங்கள் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வருகின்ற திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்கான அனுமதியை பெற்றுள்ளோம். எனவே அதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு, அது தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, தமிழ்நாடு அரசு கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம் தான். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அந்த போராட்டத்திற்கு பிறகு உடனடியாக அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் 6,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சுற்றுலா மாளிகை மற்றும் 25 லட்சம் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலக கட்டிட திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த புதிய கட்டிடத்தை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி அலுவலக பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பழனியாண்டவர் ஆண்கள் கலை கல்லூரியில் கபடி போட்டியை நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி துவக்கி வைத்தார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கவிதை, கட்டுரை, ஓவியம் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வழங்கினார். வேலூர் மாவட்டம் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது. இதில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துள்ளது. அதற்கான பணி ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். இந்திய மாணவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க பைடன் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் இந்திய மாணவர்களின் முக்கிய தேர்வாக இருப்பது அமெரிக்கா. ஆனால் கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவில் படித்து வந்த இந்திய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாக அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க பைடன் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கான வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கூறியதாவது, மாணவர்கள் மீதான இனம், மதம், பாலினம் உள்பட எந்த வகையான தாக்குதல்களையும் நிச்சயம் பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்திய மாணவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க பைடன் நிர்வாகம் அனைத்து கடும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிபர் பைடன் தீவிரமாக உள்ளார் என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுவதாக கூறிய நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் கண்டனம். உங்களால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? அண்ணாமலைக்கு துரை வைகோ சவால். டெல்லி சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி வெற்றி. பாஜக இல்லாத நாட்டை ஆம் ஆத்மி உருவாக்கும் என அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை. புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் உள்ளதால் தடை உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.